அடுத்ததாக நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டிய விஷயம் என்னென்னு கேட்டால் 56வது அத்தியாயத்தில் 79வது வசனம். இந்த வசனத்தை வந்து எல்லா குரான்லையும் ஒரு 90% குரான் பிரதிகளில் அந்த முகப்பில் அச்சிட்ருப்பாங்க இந்த வசனத்தை. லா யமஸ்ஸுஹு இல்லல் முத்தஹரூன். எந்த குரானை எடுத்து பார்த்தாலும் அட்டையில் முதல் பக்கத்தில் இதை போட்டிருப்பாங்க, தூய்மையானவர்களை தவிர யாரும் இதை தொடக்கூடாது. இதுக்கு அர்த்தம் லா யமஸ்ஸுஹு இல்லல் முத்தஹரூன். இந்த குரானை தூய்மையானவர்களை தவிர யாரும் தொடக்கூடாதுங்கிற அர்த்தத்தில் இந்த வசனம் இருக்குது. 56, 79. இந்த வசனத்தை என்ன செய்வாங்கன்னா குரானுடைய அட்டையில் போட்டிருப்பாங்க. போட்டு இதை யாரும் தொட்டுறாதீங்க காட்டுறக்க வேண்டி, இதை வந்து தூய்மையானவர்களை தவிர யாரும் தொடக்கூடாதுன்னு சொல்லி அந்த குரானை தொட வந்தாங்கன்னா அந்த ஆயத்தை பார்த்து ரிவர்ஸ் ஆயிடணும். அர்த்தம் தெரிஞ்சா தூய்மையானவர்களை தவிர யாரும் தொடக்கூடாது அப்படிங்கிற அர்த்தத்தை வைத்து கொண்டு இந்த வசனத்தை வைத்து எப்படி இந்த வசனம் இருக்குது, தூய்மையானவர்களை தவிர யாரும் தொட மாட்டார்கள் அப்படின்னு இந்த வசனம் சொல்லுகிறது. அப்போ இந்த வசனத்தை வைத்து என்ன விளக்கம் புரிந்து வைத்திருக்கிறார்கள் அதிகமான பேர்னு கேட்டால், குர்ஆனை தொடுவதற்கு ஒழு இருந்தால் தான் தொடணும், குளிப்பு கடமையாக இருப்பவர்கள் தொடக்கூடாது, தூய்மை இல்லையில தூய்மையானவர்களை தவிர யாரும் தொடக்கூடாதுன்னு வருது. தூய்மையானவர்கள்னால் யார்? மார்க் அடிப்படையில் ஒழு செஞ்சுருக்கிறவங்க தான் தூய்மையானவங்க. அதே மாதிரி வந்து குளிப்பு கடமையை நிறைவேற்றி இருக்கிறவங்க தான், குளிப்புலாம் கடமை இல்லாமல் இருக்கணும், அப்படி இருக்கிறவங்க தான் தூய்மையானவங்க. அதே மாதிரி மாதவிடாய் நேரத்தில் இருக்கிறாங்கன்னா அவங்க தூய்மையாகிற வரைக்கும் தொழக்கூடாதுன்னு தடை இருக்குல்ல, அப்போ அவங்க தூய்மை இல்லாதவங்க அந்த நேரத்தில் அப்படின்னு வர்றதுனால இந்த 3 சாராரு ப்ளஸ் முஸ்லீம் அல்லாதவங்க, இந்த 4 சாராரும் தொடக்கூடாது. இந்த ஆயத்துக்கு விளக்கம் சொல்கிறவங்க இந்த ஆயத்தை எப்படி அதிகமான அறிஞர்கள், மதுஹபில் உள்ள அறிஞர்கள்லாம் எப்படி புரிஞ்சிருக்கிறாங்கன்னா, மக்களும் கூட எப்படி புரிஞ்சிருக்கிறாங்கன்னா, இந்த குரானை வந்து என்ன செய்யக்கூடாது, ஒழு இல்லாட்டி தொடாதீங்க, குளிப்பு கடமையாக இருந்தால் தொடக்கூடாது, மாதவிடாய் நேரத்தில் தொடக்கூடாது, முஸ்லீம் அல்லாதவங்க தொடக்கூடாது. 4 வகையான ஆளுக்கு தான் தூய்மை இல்லாதவங்கன்ற ஒரு அர்த்தத்தை கொடுத்து இந்த 4 வகையில் உள்ளவங்களும் தொடக்கூடாது என்று சொல்கிறாங்க. அதுக்கு பிரதானமாக நம்ம ஆதாரம் என்னென்னா இந்த வசனம் அப்படி சொல்லுது. லா யமஸ்ஸுஹு, இதை தொட மாட்டார்கள், இல்லல் முத்தஹரூன். முத்தஹரூன்னா தூய்மையானவர்கள், தூய்மையானவர்களை தவிர இதை யாரும் தொடமாட்டார்கள் குரானே சொல்லுதில்ல. குரான்லேயே இந்த வசனம் இருக்கும் பொழுது இது எப்படி எல்லாரும் தொட நம்ம அனுமதிக்கிறது அப்படின்ற ஒரு வாசகத்தை வைத்து கொண்டு அதிகமானவர் இப்படி தான் புரிஞ்சிருக்கிறாங்க. இந்த வசனத்தை வந்து எல்லாருமே இப்படி தான் புரிஞ்சிருக்கிறாங்க. ஆனால் இப்படி புரிந்தது சரியா என்பது பார்த்தோம்னு சொன்னால், நம்முடைய ஒரு பொது அறிவு இருக்கும்ல, மார்க்கத்தை பற்றி குரானை பற்றி ஒரு பொதுவான அறிவு நமக்கு இருக்கும்ல, அந்த அறிவை கொண்டு சிந்திச்சாலேயே இவங்க சொல்லக்கூடிய அர்த்தம் சரியில்லைன்னு உங்களுக்கு விளங்கும். இந்த அர்த்தத்தில் உள்ளது கிடையாது. ஏன் கிடையாதுன்னு கேட்டால், குர்ஆனை வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் வந்து புத்தகமாக கொடுத்தானா, ஒளி வடிவமாக கொடுத்தானா, வரி வடிவமாக கொடுத்தானா, ஒளி வடிவமாக கொடுத்தானா, ஓசையாக ஓதி காட்டினானான்னு கேட்டிங்கன்னா எழுத்து வடிவமாக கொடுக்கல. குர்ஆனை வந்து ஜிப்ரீல் டெய்லி ஒரு பேப்பர் கொடுத்துட்டு போனாரா, இந்த பேப்பர் இன்றைக்கி வச்சுக்கிறோங்க, இந்த பேப்பரில் உள்ளது நாளைக்கு வச்சுக்கிறோங்கன்னு சொல்லி கொடுத்தாரான்னா கொடுக்கல. அதில் மொத்தமாக பெயிண்டிங் பண்ணி ஒரு மொத்தமாக தச்சு இதுதான் குர்ஆனு அப்படின்னு கொடுத்தாங்களான்னா கொடுக்கல. குர்ஆன் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்தது வந்து ஜிப்ரீல் வருவார், ஓதி தான் காட்டுவார். ரசூலுல்லாஹ்வுக்கு அந்த குர்ஆன் என்ன அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அவர் சொல்லுவார். ரசூலுல்லாஹ் அதை கேட்டு மனப்பாடம் பண்ணிக்கிறாங்க, உள்ளத்தில் பதிஞ்சு போயிடும். இப்படித்தான் குர்ஆன் வந்திருக்கு. எப்படி வரல? பேப்பராக வரல, பேப்பராகவோ தோல்லையோ ஏதோ ஒரு வடிவத்தில் எழுதப்பட்டு வரல. எந்த ஒரு பொருளையாவது எழுதப்பட்டு இப்படி கொண்டாந்து கொடுத்தாங்கன்னு அப்படி கொடுக்கல. இப்போ இதை வச்சு சிந்திச்சு பார்த்தீங்கன்னா, இதை தொடமாட்டார்கள்ங்கிறத இந்த குர்ஆனில் இதை குறிக்குது என்று சொன்னால், இப்படி கொடுத்தா தானே இதை தொடமாட்டார்கள்னு சொல்லணும். இதை தொடமாட்டார்கள்னு சொல்வதாக இருந்தால் தொடுற மாதிரி இந்த குர்ஆன் வந்துச்சா? முதல்ல இந்த குர்ஆன் வந்து தொடுகிற விதமாக ரசூலுல்லாஹ்வுக்கு வந்துச்சா, தொட்டு பார்க்க முடியாத வகையில் வந்துச்சா? தொடுற விதமாக வந்துச்சுன்னா ஏட்டில் எழுதப்பட்டு வந்துச்சுன்னு சொல்லணும். இப்படி கொண்டாந்து கொடுத்து இதை தொடக்கூடாதுன்னு சொன்னால் அர்த்தம் இருக்குது. ஓதிப்பட்டு இதை தொடக்கூடாதுன்னு சொல்ல முடியும்? ஜிப்ரீல் கொண்டு வந்த குர்ஆன் எப்படி இருந்துச்சு? இக்ரா பிஸ்மி ரப்பிக்கன்னு ஓதுறார். இதை தொடக்கூடாதுன்னா ஓதுறது யார் தொடையாலும்? ஓதுறது வந்து தொடுவதற்குரியதா? ஓதுறதுன்னு வாயிலிருந்து வரக்கூடிய ஓசை தொட முடியாது. அப்போ தொட முடியாத வகையில் தான் குர்ஆன் வந்திருக்கும் பொழுது இந்த குர்ஆனை தொடமாட்டார்கள் அர்த்தம் சரியாக வருமா? அப்படியா புரிஞ்சுக்கிறாங்களா? அவங்க புரிஞ்சது சரியாக இருக்குமே. ஆனால் அப்போ ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து ஓதி காட்டுறாங்களா, அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் ஓதிவிட்டு இது யாரும் தொடக்கூடாதுன்னா, இது ஓதுறது எப்படி தொடுறது? தூய்மை இருந்தாலும் தொட முடியாது, தூய்மை இல்லாட்டுன்னு தர முடியாது, யாரும் தொட முடியாத. ஓதுதல் என்பது வந்து தொடுவதற்குரியது கிடையாது.
தொடுவதாக இருந்தால் அது ஒரு மெட்டீரியலாக இருக்கணும், ஓசையாக இருக்கக்கூடாது. காதால் மட்டும் வாயால் சொல்லக்கூடியதாகவும் காதால் கேட்கக்கூடியதாகவும் இருக்கும். அந்த ரெண்டு வகை தான் அதில் இருக்குமே தவிர தொடுதல் என்கிற ஒரு கான்செப்ட் இதில் கிடையாது. அப்படி இருக்கும் பொழுது இதை தொடமாட்டார்கள் இப்படி அல்லாஹ் சொல்லுவான். இதை தொடமாட்டார்கள் என்று சொல்லி அல்லாஹ் அந்த குரானை குறித்து சொல்வானாக இருந்தால் குரான் எப்படி வந்திருக்கணும்? எழுதப்பட்டு வந்திருக்கணும். எழுதப்பட்டு வந்திருந்தால் தான் அந்த குரானை கொடுக்கும்போது அந்த குரானை இது யாரும் தொட்டக்கூடாது, தூய்மையான ஆட்களை தொடக்கூடாதுன்னா மீனிங் இருக்கிறதுக்கு. ஆனால் ஜிப்ரீல் வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்த குரான் வந்து தொடுகிற அடிப்படையிலான குரானாக கொடுக்கவே இல்லை. வாயில் கேட்குற காதில் கேட்குற குரானாகத்தான் கொடுக்கப்பட்டுச்சு. அவர் வாயில் ஓதுவார், இவங்க காதில் கேட்பாங்க. அப்போ இந்த மாதிரி தானே குரான் வந்து அருளப்பட்டு இருக்குது. அப்படி இருக்கும் பொழுது இதை வந்து தொடமாட்டார்கள் இப்படி சரியாக வரும் என்று பார்த்தால் அப்போ அல்லாஹ் தப்பாக சொல்லிட்டான். குரானில் இருக்குது தூய்மையானவர்களை தவிர யாரும் தொடமாட்டார்கள் இருக்குது. அப்போ தூய்மையான தவிர இதைன்னு வர இருக்குது. இதை லாயமசுஹூண்டா இதை தொடமாட்டார்கள், இல்லல் முத்தஹரும் தூய்மையானவர்களை தவிர யாரும் தொடமாட்டார்கள் என்ற இந்த வாசகத்தை அருளப்படுற குரானுக்கு அல்லாஹ் சொல்லி இருப்பானா என்றால் சொல்லியிருக்க மாட்டான். ஏன்? அருளப்பட்ட குரான் வந்து தொட முடியாது. தூய்மையாக இருந்தாலும் தொட முடியாது. தூய்மையற்றவர்களாக இருந்தால் தொட காதில் கேட்க முடியும், அது என்ன செய்ய முடியாது, தொட முடியாது. அப்படிங்கும் பொழுது அப்போ என்ன அர்த்தமாக இருக்கும் என்று சிந்தித்து பார்த்தால் அதனுடைய சரியான அர்த்தத்தை விளங்குவதற்கு அந்த ஒரு வசனத்தை மட்டும் பார்க்காம அதுக்கு முன்னாடியிலேருந்து பார்க்கணும். ஏன் முன்னாடிலேருந்து பார்க்கணும்னு கேட்டால் லாயமஸ்னா தொடமாட்டார்கள், ஹூன்னா இதைன்னு சொன்னால் எங்கே போய் தேடணும்? முன்னாடி தானே போய் தேடணும். இதைன்ற எதை குறிக்கிறது? இதைன்னு சொல்வதாக இருந்தால் அதுக்கு முந்தைய வசனங்களில் அது எதை பற்றி பேசணும்னு போய் பார்க்கணும். அதைத்தான் தொடமாட்டார். இதைங்கிறது உங்கள்கிட்ட தரப்பட்ட ஜிப்ரீல் ஓதி காட்டினார், அந்த குரான் அல்ல. ஜிப்ரீல் ஓதி காட்டினார் அந்த குரானை பற்றி இது பேசவே இல்லை. வேறு எதை பேசுகிறது என்று பார்த்தீங்கன்னா இது வந்து 56ல் 79வது வசனம், 77லேருந்து படிங்க. ஒரு 2 வசனத்துக்கு முன்னாடிலேருந்து படிங்க. 77, 78, 79 மூணையும் சேர்த்து படித்தோம்னு சொன்னால் இது இதனுடைய சரியான அர்த்தம் என்ன, இவங்க தப்பாக எப்படி புரிஞ்சிருக்கிறாங்க, சரியான அர்த்தம் என்ன என்பது விளங்கிடும். அது எப்படி வருது? இன்னஹூல குரானுன் கரீம், இது மரியாதைக்குரிய ஒரு குரான். ஆரம்பமே குரானை பற்றி தான் பேசுது. இன்னஹூல குரானுன் கரீம், இது மரியாதைக்குரிய ஒரு திருக்குரான். திருங்கிறோம்ல, அதை மரியாதைக்குரிய, இது ஒரு திருக்குரான். ஃபீ கிதாபின் மக்னூன், இது பாதுகாக்கப்பட்ட ஒரு பதிவேட்டில் இருக்கிறது. லவ்ஹுல் மஹ்ஃபூலை பற்றி அல்லாஹ் சொல்கிறான். இந்த குரான் எங்கே இருந்து வருது? டெய்லி எல்லாம் ஐடியா பண்ணி குரானை இறக்கி விட்றான் இல்லை. ஆதியில் இந்த குரானுங்கிற விஷயம் வந்து லவ்ஹுல் மஹ்ஃபூலில் எழுதப்பட்டு விட்டது. எல்லா விஷயமும் எழுதப்பட்ட மாதிரி அது எழுதப்பட்டு விட்டது. அதிலிருந்து தேவையானதை எடுத்துக்கொண்டாந்து ஜிப்ரீல் வழியாக எல்லாம் என்ன செய்கிறான்? ஓதி காட்ட வைக்கிறான். இந்த குரான் எங்கே பதிவு செய்யப்பட்டு இருக்குது? ரசூலுல்லாஹ் வர்றதுக்கு முன்னாடி, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அருளப்படுவதற்கு முன்னாடி இந்த முழு குரானும் எங்கே இருந்தது என்று கேட்டால் இப்போ அங்கே தான் இருக்கிறது. ஃபீ கிதாபின் மக்னூன், பாதுகாக்கப்பட்ட அந்த பதிவேட்டில் இருக்கிறது. அந்த பதிவேட்டை தான் தூய்மையான மலக்குகளை, தூய்மையானவர்கள் என்று வானவர்களை தவிர யாரும் தொடமாட்டார்கள். இதனுடைய அர்த்தம் என்னென்று கேட்டால் இந்த குரானை ஜிப்ரீல் வந்து ஓதி காட்டினார அந்த ஓதுதலை வந்து தொடமாட்டார்கள் அர்த்தத்தில் இறங்கலை. இது எதுக்கு இறங்குது? இது மரியாதைக்குரிய குரானு. இது எங்கே இருக்குது என்று கேட்டால் ஃபீ கிதாபின் மக்னூன். டெய்லி ஒரு வசனம் இறக்கும் பொழுது ஜிப்ரீலை கூப்பிட்டு இன்னைக்கு இந்த வசனத்தை சொல்லிட்டு வான்னு அல்லாஹ் அனுப்ப மாட்டான். அவரையெல்லாம் படைக்கிறதுக்கு முன்னாடி அந்த வசனம் இருக்குது. அல்லாஹ்வுடைய எல்லா குரானுடைய வசனத்தில் இருந்து அனைத்து விஷயங்களை ஆகுவது, ஆகக்கூடியது, கியாம நாள் வரைக்கும் உள்ளது எல்லாம் எழுதப்பட்டுச்சு. லவ்ஹுல் மஹ்ஃபூல், அதில் இந்த குரானும் எழுதப்பட்டு விட்டது. இந்த வருஷத்தில் குரான் வந்து இருக்குது, இதை வந்து ஜிப்ரீல் கொண்டு எழுத்து ஓதி காட்டுவார் என்ற விஷயமெல்லாம் அதில் எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ அனைத்து விஷயங்களும் பதிவு செய்யப்பட்டிருக்கிற ஒரு சாப்டர் வந்து குரான்கிற சாப்டரில் அது இருக்குது. அந்த பதிவேட்டை வந்து மலக்குகள் தான் நெருங்க முடியும். யார் நெருங்க? இது எதுக்காக இது அருளப்பட்டுச்சுன்னு கேட்டால் முகம்மது வந்து வேதம்னு சொல்லி உளர்றாரு. ஷைத்தான்கள் என்னமோ இவர் இந்த வாயில் பூந்து இதை உளர்றாங்க, அதைத்தான் வேதம்னு சொல்கிறாருன்னு எதிரிகள் கேள்வி கேட்டாங்க. ஷைத்தானை நம்பினாங்க, மக்கா காப்பீர்கள்லாம் அல்லாஹ்வை நம்பினாங்க, வானவர்கள் நம்பினாங்க, சரியான முறையில் நம்பலான நம்பினாங்க. அப்போ ஷைத்தான்கள் தான் இவருக்கு வந்து ஓதி காட்டுறாங்க என்று சொன்னதுக்கு மறுப்பாகத்தான் ஷைத்தான் இல்லை லவ்ஹுல் மஹ்ஃபூல்னு வருதுரா, இது அங்கே ஷைத்தான் நெருங்க முடியாதுரா. லவ்ஹுல் மஹ்ஃபூலில் போய் ஷைத்தானை அங்கேருந்து எடுத்துகிட்டு வர்றார் ஜிப்ரீல். லவ்ஹுல் மஹ்ஃபூல் என்பது பாதுகாக்கப்பட்ட ஒரு ஏடு. ஃபீ கிதாபின் மக்னூனின், அது ஒரு பாதுகாக்கப்பட்ட ஒரு ஏடு. அங்கே இருக்குது. இது அங்கே ஷைத்தானுக்கு போக முடியுமா? அவங்க கீழ்வானத்துக்கு போனோன்னா தீப்பந்தங்களால் விரட்டப்பட்டு விடுவார்கள். அவங்க ஒட்டு கேட்டு வந்து அங்கே ஷைத்தான்களாக என்ன செய்கிறாங்க?
கூட கூட குறைய போட்டு ரசூலுல்லாவுக்கு காதில் போட்டுறாங்க போல இருக்குது. இவர் அல்லாஹ்வுடைய வேதம்னு சொல்லி ஏமாந்து போய் அதை நம்மள்கிட்ட சொல்கிறாரு என்று விமர்சனம் பண்ணார்கள். இவர் திட்டமிட்டு பொய் சொல்ல மாட்டார் முகமது. ஆனால் அவர் ஷைத்தான்கள் சொல்வதை ஏதோ இறைவன் சொல்வதாக நினைத்து ஏமாந்து போய் நம்மக்கிட்ட சொல்கிறாரு என்று அன்றைக்கு விமர்சனம் பண்ணினார்கள். அவங்களுக்கு மறுப்பாகத்தான் இது சொல்லப்பட்டுச்சு. இந்த குர்ஆன் கரீம் எப்படிப்பட்டது என்றால் ஃபீ கிதாபின் மக்னூன், பாதுகாக்கப்பட்ட பதிவேட்டில் இருக்கிறது. லாய மசு, அதை தொடமாட்டார். அதை இது அந்த பதிவேட்டில் இருக்கிறது, உங்களுக்கு ஓதி காட்டுவதே இல்லை. ஓதி காட்டுறது தொட இயலாத லாய மசு ஒன்று, அதை தொடமாட்டார்கள்னா ஃபீ கிதாபின் மக்னூன், பாதுகாக்கப்பட்ட அந்த பதிவேட்டில் உள்ள அந்த குர்ஆனை தொடமாட்டார்கள். இல்லல் முத்தஹரூன், தூய்மையானவர்களை தவிர தொடமாட்டார்கள். இந்த தூய்மையானவர்கள் வந்து மனுஷனை குறிக்கிறதே கிடையாது. எப்போவும் தூய்மையாக இருக்கிற மலக்குகள் தான். நம்ம தூய்மையாக இருப்போம், தூய்மை இல்லாமல் இருப்போம். மனிதர்கள் வந்து எல்லா நேரமும் தூய்மையாக இருக்க மாட்டாங்க. அவங்களுக்கு தான் என்ன இல்லை, இல்லற வாழ்க்கை கிடையாது, மலைஜலம் கழித்தல்ங்கிறது கிடையாது. அதனால் அவங்க எப்போதுமே என்ன செய்வாங்க, வானவர்கள் வந்து தூய்மையாக இருப்பாங்க. படைப்பாலேயே தூய்மையானவர்கள்னு சொல்லக்கூடியவர்கள் வானவர்கள் தான். நாமெல்லாம் ஒரு நேரத்தில் தூய்மையாக இருப்போம், ஒன்றும் தூய்மை இல்லாமல் இருப்போம். ஒழு செஞ்சுட்டு உட்காந்து நீங்கள் தூய்மையானவர்கள், ஒழு போயிடுச்சுன்னா தூய்மையற்றவர்கள் ஆயிடுறீங்க. குளிப்பு கடமையாயிட்டா தூய்மையற்றவர்கள் ஆயிடுறீங்க. இது எப்போவுமே தூய்மையற்றவர்களாகவும் தூய்மை உள்ளவர்களாகவும் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். நம்மளை குறிக்காது. அது எதை குறிக்கும்? அது வானவர்களை குறிக்கும். அப்போ வானவர்கள் வந்து எப்போதும் தூய்மையாக இருக்கிறாங்கல்ல, அவங்கள தவிர யாருமே இதை தொட மாட்டார்கள், நெருங்க மாட்டார்கள். ஷைத்தான்லாம் அங்கே போக முடியாது என்று சொல்லிவிட்டு தன்சீலும் ரப்பில் ஆலமீன், ரப்புல் ஆலமீனிடமிருந்து இது இறக்கி வைக்கப்படுகிறது, இது இறக்கி தான் வைக்கப்படுது அப்படின்னு சொல்லிடுறான். அப்போ இந்த வசனத்தை வந்து லாயமசு இல்லல்மு தகவல் ஒரு துண்டை மட்டும் எடுத்துக்கிட்டு பார்த்தா, இப்போ கையில் வச்சுக்கிற பேப்பராக வச்சுக்கிறோம் குர்ஆனு, அதை குறிக்கிற மாதிரி தெரிகிறது. ஆனால் பேப்பரை வந்து பின்னாடி உண்டானது. பேப்பரில் வந்து அவர் கொடுத்துட்டு போகலை. எழுத்து வடிவம் எப்போ வருது? ஜிப்ரீல் வந்து சொன்னோன்னு ரசூலுல்லாஹ் மனப்பாடம் பண்ணிக்கிறாங்க. மனப்பாடம் பண்ணவன்னு என்ன செய்வாங்கன்னா, எழுதுகிற சஹாபாக்களை கூப்பிடுவாங்க, எழுத தெரிஞ்சவங்களை. இதை எழுதிக்கிறங்க, இந்த வசனத்துக்கு பின்னாடி எழுதிக்கிறங்க, இன்றைக்கி சொன்னதை அந்த இதில் கொண்டு எழுதிக்கிறங்கன்னு சொல்லி அப்பப்போ வர வர ரசூல் ஸல்லல்லாஹு சொல்லுவாங்க. இந்த அவங்க தோளில் எலும்புகளில் எது அன்றைக்கு எழுதுவதற்கு பயன்பட்டுச்சோ அதில் போய் எழுதி வச்சுருவாங்க. இப்படி தான் சஹாபாக்கள் எழுதுனதுனால எழுத்து வடிவம் பின்னாடி உண்டாக்கப்பட்டு. எழுத்து வடிவத்துக்கு பேர் குர்ஆன் கிடையாது, ஓதுறதுக்கு பேர் தான் குர்ஆன். நல்லா விளங்கிக்கணும், ஓதுவதுக்கு பேர் தான் குர்ஆனை தவிர எழுத்து வடிவம் என்பது அந்த ஓசையை கொண்டு வருவதற்காக வேண்டி உள்ள ஒரு நவீன ஒரு சாதனம், அவ்வளோதான். அந்த சாதனம் இல்லாமல் இப்போ என்ன செய்கிறோம், இந்த பேப்பருக்கு இப்போ நான் இல்லாமல் கூட கம்ப்யூட்டரில் பார்க்குறது பேப்பர் இருக்கா, நம்ம எழுதவா செய்கிறோம், இதுலேருந்து கூட செய்கிறோம், அது ஓத விட்டு கூட நம்ம கேட்கவும் செய்கிறோம். அப்போ இந்த குர்ஆனை பாதுகாக்கிறதுக்கு பலவிதமான சாதனங்கள் இருக்கிறது. அன்றைக்கு இருந்த சாதனை எது? இந்த மாதிரி எலும்பு தோள்களில் எழுதி வச்சுக்கிடுவாங்க. எழுதி வச்சதா குர்ஆன் கிடையாது. குர்ஆன் எது? ஓசை வடிவமாக தான் குர்ஆன் வந்துச்சு. சவுண்டு தான் குர்ஆனே தவிர அது வந்து வரியாக என்ன செய்யலை, எழுத்து வடிவமாக வரலை. அப்போ இதை விளங்கிட்டோம் என்று சொன்னால் இது வந்து இந்த நம்ம ஏற்று வடிவில் இருக்கிற குர்ஆனை பற்றி பேசலை, இது தூய்மை உள்ளவங்க தொடுறதா இல்லையாங்கிற கான்செப்டுக்கு இது வராது. இன்னொரு இடத்துல எல்லாம் சொல்லி காட்டுறான், கல்லா இன்னஹா ததிக்கிறான். இது ஒரு அறிவுரை. இது வந்து எங்கள் 80வது சூறாவில் 11, 12, 13, 14, 15 இருக்கிறது. கல்லா இன்னஹா ததிக்கிறான், இது ஒரு அறிவுரையாகும். ஃபமன்ஷா தக்கரா, யார் விரும்புகிறாரோ அவர் படிப்பினை பெற்று கொள்ளட்டும். இந்த அறிவுரை குர்ஆனை பற்றி எல்லாம் சொல்கிறான். இந்த அறிவுரை வந்து ஃபீ சுஹுஃபின் முகர்ரமத்தின், மரியாதைக்குரிய ஏடுகளில் இருக்கிறது. மர்ஃபூஅத்தின் முத்தஹரத்தின், உயரமான தூய்மையான இடத்தில் இருக்கிறது. பி ஐதி சஃபரத்தின், வானவர்களின் கரங்களில் இருக்கிறது. கிராமின் பரரா, நல்லவர்களான கண்ணியமிக்கவர்களான வானவர்களின் கரங்களில் இருக்கிறது, கண்ட்ரோலில் இருக்குங்கிறான். இந்த லவ்ஹுல் மஹ்பூல் என்கிறது வந்து எங்கே இருக்குன்னு கேட்டால், இந்த குர்ஆன் என்பது இப்போ வந்து உங்களுக்கு ஓதி காட்டுற ஜிப்ரீல் எங்கேருந்து ஓதி காட்டுறாருன்னு கேட்டால் அங்கே இருக்குது. ஃபி சுஹுஃபின் முகர்ரமா, மரியாதைக்குரிய ஏடுகளில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. மர்ஃபூஅத்தின், உயர்ந்த இடத்துலான இருக்குது, உயர்ந்த இடத்தில் வைக்கப்பட்டிருக்கிற. முத்தஹரத்தின், தூய்மையாக ஆக்கப்பட்டிருக்கிற, அங்கே தான் அது இருக்கிறது. பி ஐதி சஃபரத்தின், அந்த வானவர்களுடைய கைகளிலே இருக்குது, அவங்க கண்ட்ரோலில் இருக்கிறது. கிராமின் பரரா, நன்மை செய்யக்கூடிய மரியாதைக்குரிய வானவர்களின் கைகளில் இருக்குது என்று சொல்லி அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அப்போ இந்த போதனை வந்து வானவர்களுடைய கண்ட்ரோலில் கொடுக்கப்பட்ட லவ்ஹுல் மஹ்பூலில் இருந்து தான் ஜிப்ரீல் கொண்டு வந்து உங்களுக்கு ஓதி காட்டுறாருன்னு சொல்லும் பொழுது, அப்போ அந்த குர்ஆன் என்பதற்கு எழுத்து வடிவம் ஏட்டு வடிவம் இருக்குது. அது இப்போ இந்த வடிவம் கிடையாது. அது லவ்ஹுல் மஹ்பூலில் என்ன செஞ்சிருக்கு, எழுதப்பட்டு இருந்துச்சே தவிர நமக்கு வந்த குர்ஆன் எப்படி தான் வந்துச்சு,
அது வந்து எழுத்து வடிவில் தான், ஓசை வடிவில் தான் வந்தது, வரி வடிவமாக எழுத்து வடிவமாக வரவே இல்லை. இன்னும் சொல்லப்போனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எழுத தெரியவும் செய்யாது. எழுத்து வடிவில் வந்து அவங்க என்ன செய்வாங்க, அதை வாங்கி எழுத்து வடிவில் வந்து அவருக்கு வாசிக்க தெரியணுமா இல்லையா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு என்ன செய்யாது, எழுதவும் தெரியாது, வாசிக்கவும் தெரியாது. இது அல்லாஹ் குர்ஆன் அதையும் வழங்கி வச்சுக்கிற நல்லது தான். அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான். 29வது அத்தியாயத்தில் 48 வசனத்தில் சொல்கிறான், 49லையும் சேர்த்து சொல்கிறான், ஒமா குன்த தத்லூ மின் கப்லிஹி, முகமதே இதற்கு முன் எந்த ஒரு புத்தகத்திலிருந்தும் நீ வாசிப்பவராக இருக்கவில்லை. மா குன்த தத்லூ மின் கப்லிஹி மின் கிதாபின், இதற்கு முன்னால் எந்த ஒரு புத்தகத்திலிருந்தும் வாசிப்பவராக நீ இருக்கவில்லை. வலா தகுத்துஹு பி யமீனிக்க, உனது வழக்கரத்தால் நீ இனி எழுதவும் மாட்டீர். இதுக்கு முந்தைய நீ வாசித்ததில்லை, இனியும் நீ எழுத மாட்டாய், எழுத உனக்கு தெரியாதுன்ட்டான்ல. அப்படி எழுத தெரிஞ்சு இருந்தால் இதன் லர்த்தாபல் முபத்திலோன், வீணர்கள் சந்தேகப்பட்டிருப்பாங்க. ரசூலுல்லாஹ்வுக்கு மட்டும் எழுத தெரிஞ்சுன்னு வைங்க, அப்போ குர்ஆனில் நிறைய கேள்வி கேட்டிருப்பாங்க. இப்போ குர்ஆன் வந்து ஒரு உயர்தரமான இலக்கிய தரமாக இருக்கிறது. அன்றைய அரபுகள் வந்து அவங்கள பெரிய பண்டிதர்கள் இருந்தாங்க நிறைய பேர். அவங்கள ஆச்சரியப்பட்டாங்க, என்னடா இவர் இந்த மனுஷன்ட்டு இப்படி ஒரு உயர்தரமான ஒரு இலக்கியமான ஒரு புத்தகத்தை சொல்கிறாருன்னு ஆச்சரியப்பட்டாங்க. அப்போ ஏன் ஆச்சரியப்பட்டால் கூட கொஞ்சம் பெரிய கவிஞர் தான் சொன்னாங்க, இவர் பைத்தியக்கார கவிஞர்லாம் விமர்சனம் பண்ணாங்க. காரணம் என்னது, ஒரு கவிதை மாதிரி ஒரு உயர்ந்த தரத்தில் இந்த குர்ஆன் இருக்குது. அப்படி இருக்கும் பொழுது எதனால் அவங்க ஏற்றுக்கொண்டாங்கன்னு கேட்டால், இவருக்கு ஆனாமன்னா எழுத கூட தெரியாது, அலிப கூட இவருக்கு தெரியாது. எழுத தெரியாத ஒரு ஆள் வந்து பெரிய பெரிய பண்டிதர்கள் புலவர்கள்லாம் சொல்லுவாங்களே, அதையெல்லாம் மிஞ்சுகிற நடையில் இதை வந்து சொல்வாரையானால் இவர் உண்டாக்கி சொல்லியிருக்க முடியாது. இவருடைய அந்த திறமை அவர் கிடையாது, எந்த புத்தகம் படிக்கவும் தெரியாது. அப்போ படிக்கவும் எழுதவும் தெரியாத இவர்கிட்டருந்து வரும் பொழுது கண்டிப்பாக இது இறைவன் இவரை விட ஒரு மிஞ்சின செய்கிறன் மனிதர்களால் செய்ய முடியாதுன்னு சவால் வர விடுதில்லை. குர்ஆன் மாதிரி கொண்டு வாட பார்ப்போம், எழுத படிக்க தெரியாது சவால் வர்றாரு குர்ஆனை சொல்லிவிட்டு, இந்த மாதிரி ஏற்றி கொண்டு வா பார்ப்போம், ஒரு சூறாவையாச்சும் கொண்டு வா பார்ப்போம்னு சவால் வர்றதா இருந்தால் அவங்களுடைய கவிதைகள் எல்லாம் மிஞ்சக்கூடிய வகையில், அவங்களோட நடையெல்லாம் மிஞ்சக்கூடிய வகையில் இந்த குர்ஆன் இருக்கிறது. அப்படி சொல்லக்கூடியவர் இவரே கவிஞராக இருந்தார்னு வைங்க, இதில் என்னப்பா இருக்கு, பெரிய திறமையான கவிஞர்னு சொல்லிட்டு போயிருப்பாங்க. திறமையான கவிஞர்னு நிறுவனமாக இருக்குமே தவிர அல்லாஹ்வுடைய வேதம் நிறுவனமாக இருக்காது. அவங்க சந்தேகம் உறுதியாகும். ஏன், இவர் எழுத தெரிஞ்சாலும் படிக்க தெரிஞ்சாலும் பல புத்தகங்களை படிச்சுட்டு வந்து இவருடைய நடையில் போட்டு என்ன செய்கிறார், நமக்கு வேதம்னு சொல்கிறாரு. இவருடைய திறமையான ஒரு ஆள் ஒத்துக்குருவாங்களே தவிர அல்லாஹ்வுடைய வேதம்டா ஆகுமா? ஆகாது. அல்லாஹ்வுடைய வேதம் எப்போ ஆகும்? ஒன்றும் தெரியாத ஒரு ஆள் இவ்வளோ உயர்ந்த இலக்கியமாக பேசினா தான் அல்லாஹ்வுடைய வேதம்னு வரும். அதான் அப்படி சொல்லி காட்டுறான், உனக்கு இதுக்கு முந்தி நீ எந்த புஸ்தகத்தை வாசிக்கவும் இல்லை, வலா தகுத்து பி யமீனிக்க, உன்னுடைய வலது கரத்தால் இனியும் எழுதவும் மாட்டீர். அப்படி செய்திருந்தால் இதன் லர்த்தாபல் முபத்திலோன், வீணர்கள் இதில் சந்தேகப்பட்டிருப்பார்கள். அந்த சந்தேகம் கரெக்டாகவும் இருக்கும். எழுத தெரிஞ்ச படிக்க தெரிஞ்ச ஒரு ஆள் இந்த குர்ஆனை சொல்லியிருந்தார், ரசூலுல்லாஹ் இருந்து இந்த குர்ஆனை சொல்லியிருந்தாங்கன்னா இது என்னப்பா அவர் திறமையாக சொல்கிறாரு, என்ன இருக்குது, இறைவேதம் இப்படி ஆகும்னு கேட்டிருப்பாங்க. ஒன்றும் தெரியாத ஆள் இலக்கியமாக பேசும்போது தான் இவருக்கு இந்த கெப்பாசிட்டி இல்லையே, இந்த தகுதி கிடையாது, இந்த நடையில் பேசுவதற்கு அவருக்கு எந்த ஒரு நாலேஜும் கிடையாது, மொழி அறிவும் இவருக்கு இல்லை. அப்படியான ஒருத்தர் வந்து உயர்தரத்தில் பேசுகிறாருன்னு சொன்னால் தான் கண்டிப்பாக இவருக்கு மிஞ்சின ஒரு சக்தி தான் இவருக்கு இந்த மெசேஜை சொல்லி இருக்குதுன்னு என்ன செய்வான், விளங்கிக்கிறோம். வேறு எங்கே இருக்குது இந்த குர்ஆன் என்று சொன்னால், பல்ஹுவ ஆயாத்துன் ஃபி பையினாத்துன் ஃபி சுதூரில்லதின ஊத்துல் இன்மை, கல்வி வழங்கப்பட்ட சஹாபாக்களை சொல்கிறான், அவங்க உள்ளங்களில் தெளிவான வசனங்களாக இது இருக்கிறது, அவங்க உள்ளங்களில் தான் இருக்கே தவிர எழுத்தில் இல்லை. இந்த குர்ஆன் வந்து எங்கே இருக்குது, ஓதி காட்டுறாங்க, அவங்க மக்களுக்கு ஓதி காட்டுறாங்க, மக்கள் இங்கே பற்றி வச்சுக்கிட்டாங்க. இப்படித்தானடா இருக்குது, எங்கடா அவர் எந்த புத்தகத்தில் எழுதினார் வாசித்தார் என்று நல்லா கேட்குறான். அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எழுதவும் தெரியாது வாசிக்கவும் தெரியாது. அப்படி இருக்கையில் வந்து எழுத்து மாதிரி பேப்பரை கொடுத்து இதை தொடமாட்டான்னு சொல்ல முடியுமா? எழுத்தில் அருளப்படவே இல்லை. எழுத்தில் கொடுத்தாலும் யூஸ் இல்லை. அவங்களுக்கு வெறும் பேப்பரை வச்சு அடுத்த என்ன எழுதுன்னு கேட்கணும். இப்போ நான் வகையில் வந்து அடுத்தவனை நம்பி சொன்னால் என்ன அவர் கெடுத்து விட்டு போயிடுவாங்களே. எனக்கு வாசிக்க தெரியாட்டி ஒரு ஆள்கிட்ட போய் கேட்டேன்னு வைங்க, அவன் ஒன்று சொல்லி இப்படி தான் இருக்குமா, அதை போய் சொன்னால் என்னவாகும், நுபுவத்துக்கு அர்த்தம் இல்லாமல் போயிடும். அவன் நினச்சதெல்லாம் வகையாயிரும். அல்லாஹ் ஒன்று சொல்லியிருக்க தெரியாட்டி அப்படி தானே கேட்போம். ஒரு கடிதம் வந்திருக்கு வாசிக்க தெரியாது, அவன் ஒரு இடக்கு முடக்கு பிடிச்சவன்ட்ட கொடுத்தீங்கன்னு வைங்க, அதில் இருக்கிற மாற்றமாக அவங்கள்ட்ட சொல்லிவிடுவான், இப்படி தான் எழுதியிருக்குது, வாப்பா செத்து போயிட்டாரான்னு எழுதிருக்கு, வேறு ஒரு விஷயமா இருக்கும், இவன் வேறு ஒன்று சொல்லுவான். நம்ம அதை நினச்சி நம்பிடணுமா இல்லையா? இப்படி நம்பி எப்படி நம்பினா என்ன ஆகுறது?
அவர் பேப்பரில் எழுத்து கொடுத்தா அவருக்கு அந்த நாலேஜ் இருக்கணும். அந்த நாலேஜ் இல்லாதவருக்கு எழுத்தை கொண்டே கொடுத்தோம் என்று சொன்னால் ஒன்று கிடக்கு ஒன்று வந்து சேர்ந்துடும், வகி பாதுகாக்கப்படாது, தூய்மையாக இருக்காது. அதனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எழுத தெரியாது. ஆனால் எழுத தெரியும்னு சில பேர் வாதிடுவாங்க. ஒரு ஹதீஸை வச்சுக்கிட்டு, என்ன ஹதீஸு, இந்த ஹுதைபியா உடன்படிக்கை உங்களுக்கு தெரியும். ரசூலுல்லாஹ் அந்த உம்ராவுக்கு போகும்போது தடுத்துட்டாங்கல்ல, தடுத்தவொன்னே என்ன செய்கிறாங்கன்னா, இந்த வருஷம் போயிருங்க, அடுத்த வருஷம் உங்களை அலோவ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி சில கண்டிஷன் போடுறாங்க. இந்த ஒரு வருஷ காலத்தில் எப்படி நாங்கள் நடந்துக்கிறது அப்படின்னு உடன்படிக்கை எழுதுகிறாங்க. அது பெரிய விஷயம். அந்த ஹதீஸை முழுசாக படிக்கிறாந்தா 3184வது ஹதீஸில் பார்த்துக்கிறங்க. ஒப்பந்தம் எழுதும்போது என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், ஒப்பந்தம் யார் யார் எழுதுகிறான்னு எழுதணும்ல, ஒப்பந்தம் எழுதுகிறாருந்தா யார் யாருண்டு. அப்போ என்ன எழுதுகிறாங்கன்னு கேட்டால், நம்ம வந்து மாகாலா அலைஹி முகமது ரசூலுல்லா, இது அல்லாஹ்வுடைய தூதராகிய முகமது ரசூலுல்லாவும் இந்த மக்கா காபிரும் எழுதி கொண்ட ஒப்பந்தம்னு துவக்கத்தை ஆரம்பிக்கிறாங்க. அவங்க உடனே பிடிக்கிறாங்க, அல்லாஹ்வுடைய ரசூலா, முகமது இப்படி அப்துல்லான்னு போடு, அப்துல்லா மவான்னு போடு, உன்னை ரசூல் நாங்கள் ஏற்றுக்கிறலையே, உங்கள் ஆளுக்கு நீங்கள் ரசூலாக இருக்கலாம். ஒப்பந்தம் யாருக்கு நடக்குது? அப்துல்லாவுடைய மகன் முகமதுக்கு எங்களுக்கு தான் ஒப்பந்தமே தவிர அல்லாஹ்வுடைய ரசூல் முகமதுக்கும் எங்களுக்கு ஒப்பந்தம் கிடையாது. அல்லாஹ்வுடைய ரசூல்னு எழுதுவதை நாங்கள் ஒத்துக்கிட்டோம்னா உங்களுக்கு எனக்கு பஞ்சாயத்தில் நானும் உன் பின்னாடி வந்துடுவேனே, நான் தான் உன்னை ஏற்றுக்கிறலையே. அல்லாஹ்வுடைய ரசூல் என்ற பட்டத்தை வந்து நான் ஏற்றுக்கிறல. நான் ஏற்றுக்கிறாமல் இருக்கும்போது அல்லாஹ்வுடைய ரசூல் என்று நீ எப்படி எழுதுறதுன்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ உடனே ரசூல் என்ன செய்கிறாங்கன்னா, நான் சரி முகமது அப்துல்லான்னு எழுதுவோம், ஆனால் அல்லாஹ் உல்லாஹி ஆனால் ரசூலுல்லா, நான் ரசூல்லா தான், அல்லாஹ்வுடைய தூதர் தான், இருந்தாலும் நீ ஆட்சேபனை பண்ணுற காரணத்தினால அப்துல்லாவுடைய மகன் எழுதிக்கிறோம்னு சொல்லிவிட்டு அப்போ என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு வந்து அந்த வாசகத்தை அழிச்சிட்டாங்க. அவங்களும் என்ன செஞ்சிட்டாங்க, அதை அழிச்சிட்டாங்க என்று ஒரு ஹதீஸில் வருது. அழித்தவொன்னு என்ன செய்கிறாங்கன்னா எப்படி வருதுன்னு கேட்டால், இப்போ மகாஹு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதி, தம்முடைய கரத்தால் அந்த வாசகத்தை முகமது ரசூலுல்லான்னு போட்டாங்கள்ல, அதை அழிச்சார்கள் அப்படின்னு ஒரு வாசகம் 2698 புகாரில் இருக்குது. இதை வச்சுக்கிட்டு முகமது ரசூலுல்லாங்கிற வார்த்தையை கரெக்டாக கண்டுபிடிச்சி அழிக்கிறாங்கல்ல, அழிச்சா என்ன அர்த்தம் தெரியும் தானே அர்த்தம். ஒரு ஒப்பந்தம் எழுத போகிறோம், அதில் முகமது ரசூலுல்லாங்கிற வாசகத்தை பார்த்துட்டு கரெக்டாக அதை அழிச்சுவிட்டு முகமது அப்துல்லான்னு அந்த இடத்துல எழுது அப்படின்னு சொல்லுவார்களே, ஆனால் அவர்களுக்கு எழுத தெரியும்னு சொல்லி இந்த ஹதீஸை வச்சுக்கிட்டு, இந்த ஹதீஸை அப்படியே வாசகம் வருது, இப்போ மகாஹு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தம்முடைய கையால் அதை அழித்தார்கள் அப்படின்னு சொல்லி வருது. ஆனால் இந்த ஹதீஸில் வர்றதை வந்து மேலோட்டமாக வருது, இன்னொரு ஹதீஸில் வந்து கூடுதல் விவரம் வருது. அந்த ஹதீஸ் தான் 3184 நான் சொன்னல, அதில் எப்படி வரும்னு கேட்டால், அழிக்க சொல்லுவாங்கல்ல, அலியை கூப்பிட்டு அலின்னு சொல்லுவாங்க. நான் அழிக்க முடியாது, நீங்கள் முகமது ரசூல்லா தான், நீங்கள் நான் எப்படி அதை அழிக்குவேன், நான் அழிக்க மாட்டேன்னு மறுத்துருவார். அப்போ என்ன செய்வாங்கன்னு, சரி அது எந்த இடத்துல இருக்கு காட்டும்பாங்க. அவர் இதான் இந்த இடம் தான் முகமது ரசூல்லான்னு காட்டுவார். அதை கூட ரசூலா படிக்க தெரியாது, முகமது ரசூல்லான்னு இருக்குது, அது இந்த இடம் தான் அவர் காட்டுவார். அவர் காட்டின பிறகு அதை அழிப்பாங்க. அந்த எழுத்தை கண்டுபிடிச்சி அழிக்க மாட்டாங்க, அவர் எடுத்து காட்டுவார். அப்புறம் அழிச்சாங்கங்கிற ஒரு செய்தி புகாரில் 3184வது ஹதீஸில் இருக்கிறது. அப்போ ரசூல்லாவே அழித்தாருன்னு ஒரு ஹதீஸில் வருது. எந்த முறையில் அழித்தார்கள் என்று கேட்டால், அந்த எழுத்து இதுதான் என்று அலி காட்டி கொடுத்தார். அலிகிட்ட கேட்டாங்க, அவர் காட்டி கொடுத்தாரு. காட்டி கொடுத்த பிறகு அந்த இடத்த அழிச்சிட்டு இப்போ முகமது அப்துல்லான்னு எழுதுன்னு சொன்னாங்க. அப்போ இதுலேருந்து என்னென்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு வந்து ஒரு சின்ன வரியை கூட வாசிக்கிற அளவுக்கு அல்ல வைக்கலை. நினைச்சால் ஆக்கியிருக்கலாம், சின்ன படிக்காதவரோட படிச்சிடலாம், பெரிய விஷயம் கிடையாது. இவ்வளோ ஜீனியஸான ரசூலுல்லாஹ்க்கு இந்த எழுத்தை படிச்சுக்கிற பெரிய விஷயமா, அது வேணான்னு ஆக்கிட்டான். வேணாம், அது படித்தா அந்த அந்த நாலேஜை கொடுத்தால் அது வஹிக்கு வந்து கேள்விக்குறியாக்குது, சந்தேகத்தை உண்டாக்கும்னு சொல்லி இவர் படிக்காதவராக இருக்கட்டும் அப்படிங்கிறது அல்லாஹ் விரும்பி இருக்கிறான். அந்த மாதிரி ஆயிடுச்சு. அப்போ இதில் நம்ம என்ன வழங்குறோம்னு கேட்டால், எழுத்து வடிவத்தில் தெரியாது, கொடுக்கலை. வேறு எந்த வடிவத்தில் வந்திருக்குதுன்னு பார்த்தோம்னா, குர்ஆனை பூரா எடுத்து பார்த்தீங்கன்னா கல்புல இறக்கணும்னு அல்லாஹ் சொல்லி காட்டுறோம். பேப்பரை இறக்கணும்னு சொல்லவே இல்லை. எப்படி வந்துச்சு? 2வது அத்தியாயம் 97வது வசனத்தில், ஃபைன்ன மண்கான அதுவும் ஜிப்ரீல ஃபைன்னஹு நஸலஹு அலா கல்பிக்கே, ஜிப்ரீல் தான் அல்லாஹ்வுடைய அனுமதி பிரகாரம் உன்னுடைய உள்ளத்தில் இதை இறக்கினார். உள்ளத்தில் இறக்கினார்னா என்னது? பேப்பர் இல்லைன்னு அர்த்தம். உள்ளத்தில் ஒன்றை இறக்குறன்னு ஓதி தான் காட்ட முடியும். எதில் இறக்கணும்னா உன் கையில் இறக்கணும், புஸ்தகமாக இருக்குதா உன் கையில் தந்தார்னு சொல்லியிருக்கணும். இதில் என்னவா அல்லாஹ் சொல்லி காட்டுறான்? நஸலஹு அலா கல்பிக்க பிஇذنில்லா, அல்லாஹ்வுடைய அனுமதியோடு அவர் தான் உன்னுடைய உள்ளத்தில் இறக்கினார் அப்படின்னு சொல்கிறான். அதே மாதிரி 6வது சூராவில் 7வது வசனத்தில், உலவு நஸல்னா அலைக்கு கிதாபன் ஃபி கிர்தாசின், அவர்களுக்கு விரும்புகிற மாதிரி எழுதப்பட்ட ஒரு புஸ்தகமாக கையில் கொண்டே கொடுத்து, இப்போ லமஸூஹு பி ஐதீஹிம், கைகளால் தொட்டு பார்த்தாலும் அப்பவும் ஏற்றுக்கிற மாட்டாங்க.
புஸ்தகமாக கொடுக்கலங்கிறான்டா. இப்போ ஓசையாக தான் கொடுத்துருக்குறோம். இவங்க ஆசைப்படுற மாதிரி வானத்தின் புஸ்தகத்தை கொடுத்து இதான்ப்பா அல்லாஹ் எனக்கு தந்தான் அப்படின்னு ரசூலுல்லாஹ் கொண்டே காட்டி அதை இங்கே தொட்டு பார்த்து புஸ்தகம் தான் என்று தெரிஞ்சாலும் இதெல்லாம் கிடையாதுன்னு சொல்லிடுவாங்களாம். இந்த புஸ்தகத்தை தான் ஏற்றுக்கிற மாட்டேங்கிறான். புஸ்தகமாக தரலான்னு அர்த்தம். 6வது சூறாவில் 7வது வசனத்தில் இதை புத்தகமாக தந்தாலும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். புத்தகமாக தராட்டி தான் இப்படி சொல்லுவோம். புத்தகமாக தரல, ஓதி தான் காட்டப்பட்டிருக்கு. அதே மாதிரி 20வது அத்தியாயத்தில் 114 வலா தாஜல் பில் குரானி மின் கபில் யுக்லா இலைக்கு வஹியு, அந்த வஹியை முடிக்கிற வரைக்கும் அவசரமாக குரான் விஷயத்தில் நீ அவசரப்படாத. அதாவது ஜிப்ரில் ஓதுவார்ல, ஓதுனது மனப்பாடம் பண்ண முடியாமல் போயிட்டா என்ன செய்வதுன்னு சொல்லிட்டு அவசரமாக என்ன செய்வாங்க, அதை திருப்பி சொல்லுவாங்க. அவர் சொல்லிக்கிட்டு இருக்கும்போது அவர் முடிக்கிற வரைக்கும் காத்துட்டு இருக்காம ஒரு 5 வசனம் வருதுன்னு வைங்க, 5ஐயும் சொல்லி முடிச்சோன்னு மனப்பாடம் பண்ணணும்ல, அது கஷ்டமாக இருக்கும்ல. ஒன்று சொன்னோன்னே திருப்பி அதை சொல்லுவாங்க. அவசரப்பட்டு மனப்பாடம் பண்ண முயற்சி பண்ணுவார்கள். அப்போ அல்லாஹ் என்ன செய்கிறான்னா வலா தாஜல் பில் குரானி, குரான் விஷயத்தில் நீ அவசரப்படாத. மின் கபில் யுக்லா இலைக்கே வஹியு, அந்த வஹி பூர்த்தி ஆகிற வரைக்கும் நீ அவசரப்படாத. அவரோடு ஓதிக்கிட்டு இருப்பார், கேட்டுக்கிட்டு தன்னால் பதிஞ்சிடும். மனப்பாடம் பண்ணுவதற்கு ரிஸ்க் எடுக்க தேவையே இல்லை என்று ரசூல் ஸல்லல்லாஹு சொல்கிறான். அப்போ என்ன காட்டுது? புஸ்தகமாக வரல, குரான் என்ன செய்யலை, புத்தகமாக கொடுக்கப்படல, ஓதி காட்டப்படுது. மனப்பாடம் பண்ணுவதற்கு ரிஸ்க் எடுத்தாங்க, அது வேணான்னு சொல்லப்படுது. இன்னும் அதே மாதிரி நஸலபிஹி ரூஹுல் அமீன், நம்பிக்கைக்குரிய ரூஹுண்டா ஜிப்ரீலுக்கு பேர். பரிசுத்த ஆவியான ரூஹுல் அமீன் அவர்கள் தான் இதை இறக்கினார்கள். அலா கல்பிக்க, உன்னுடைய உள்ளத்தில் இறக்கினார் என்று 26வது அத்தியாயத்தில் 195வது வசனத்தில் இருக்கிறது. அதே மாதிரி லா துஹர்ரிக் பிஹி லிசானக தாஜல பிஹி, இந்த குரானை சீக்கிரம் மனப்பாடம் பண்ணுவதற்காக நாக்கப்பட்டு அசைக்காத. இன்னாலே நான் ஜமஹோ குரானா, அதை ஒன்று சேர்ப்பது ஏன் பொறுப்பு. ஒய்தா கரனாக நாம் ஓதினால், நம்மட ஜிப்ரீல் தான் ஓதுறாரு. ஒய்தா கரனாக பத்தமே குரானா, அந்த ஓதுவது செவிதாளத்துக்கு கேள், அவ்வளோதான். நாம் கொண்டே உள்ளத்தில் சேர்த்துருவோம். அதனால் குரான் இறங்கும்போது ஒரு பக்கரா சூறா இறங்குன்னு வைங்க, மனப்பாடம் பண்ண முடியுமா? ஒரு பெரிய சூறா இறங்குனா உடனே மனப்பாடம் பண்ணி சொல்ல இயல்பானா முடியாது மனுஷனுக்கு. ஆனால் இறை தூதருங்கிற முறையில் அந்த பொறுப்பெல்லாம் கொடுத்த காரணத்தினால அவங்க உள்ளத்தில் டேப் ரிகார்டு மாதிரி பதிஞ்சிடும். அவர் ஓதுவார், ஓதுன உடனே அப்படியே பதிஞ்சு ப்ளே பண்ணுற மாதிரி உடனே வந்துடும்ல. டேப் ரிகார்டுக்கு ஒரு விஷயத்தை சொல்வதாக இருந்தால் திருப்பியாக போடுவோம். 1.5 மணி நேரத்துக்கு உள்ள பயானை கூட அப்படி என்ன செய்யலாம், போட்டு திருப்பி போட்டால் அப்படி சொல்லிடுறது. அந்த மாதிரியான ஒரு இறை தூதருங்கிற முறையில் அல்லாஹ் கொடுத்துருந்தான். இப்படிலாம் வச்சு பார்க்கும்போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எழுத்து வடிவில் இந்த குரான் வரவே கிடையாது. அப்போ தொடுவதுங்கிற பஞ்சாயத்தும் கிடையாது. சனுக்குரிவுக்க ஃபலா தன்சா, நாம் ஓதி காட்டுவோம் நீ மறக்க மாட்டாய்ங்கிறான்ல. நம்ம ஓதி காட்டுவோம் ஃபலா தன்சா, நீ மறக்க மாட்டாய் என்று சொல்லி 87வது அத்தியாயத்தில் 6வது வசனத்தில் இருக்குது. இப்போ இதெல்லாம் வச்சு பார்க்கும் பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு குரான் என்ன செய்யலை, எழுத்து வடிவத்தில் வரலைங்கும்போது இப்போ அந்த ஆயத்துக்கு அர்த்தம் விளங்கி போச்சு. என்ன விளங்குது? இதை தொடமாட்டார்கள்னா இந்த நம்ம தயாரிச்சுக்கிட்டோம். பின்னாடி வந்து இந்த எழுத்துலாம் முதல்ல வந்தது கிடையாது. முதல்ல வந்தது ஓசை தான், எழுத்தாக பிறகு ஆக்குறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஹியை சஹாபாக்கிட்ட சொல்லி எழுத்து ஆக்குறாங்க. அடுத்தடுத்த சமுதாயம் வெவ்வேறு மெட்டீரியலை எழுதி நம்ம எழுத்தாக்கி வச்சுக்கிட்டோம். நம்மளும் அந்த எழுத்தை வாசிக்கிறதுக்கான புஸ்தகமாக்கி வச்சுக்கிட்டோம். இப்போ இந்த குரானை தொடக்கூடாது என்ற அர்த்தத்தை தருதா? லாய மசூ இல்லல் முத்தஹருன்னு தருதானா? தரலை. சரி, இப்போ அப்போ இந்த அர்த்தம் தரலைன்னு சொன்னால் முஸ்லீம் அல்லா காஃபிர் கொடுக்கலாமா? மாதவிடாய் நேரத்தில் தொடலாமா? குளிப்பு கடமையானால் தொடலாமா? ஒழு இல்லாமல் தொடலாமான்னா யார் வேணாலும் தொடலாம். ஏன் தொடலாங்கிறோம்? இப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்லாத்தை கொஞ்சம் மதீனாவுக்கு கொஞ்சம் கை ஓங்கின பிறகு என்ன செஞ்சாங்கன்னா, பல நாட்டு மன்னர்களுக்கு தபால் எழுதுகிறாங்க. பல நாட்டு மன்னர்களுக்கு என்ன செய்கிறாங்க, தபால் எழுதுகிறாங்க, இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளுமாறு எழுதுகிறாங்க. அந்த கடிதத்தில் என்னென்னா குரான் வசனத்தை தான் சொல்லி அனுப்புகிறாங்க. காஃபிர் தொடக்கூடாதுன்னு சொன்னால் காஃபிருக்கு தான் அனுப்புகிறாங்க. குரான் வசனத்தை எழுதி கடிதத்தை அனுப்புகிறாங்க. அந்த கடிதம் யார் கையில் போய் கிடைக்கிறதுக்கு அனுப்புகிறாங்க? அந்த காஃபிரான மன்னர் கையில் கிடைக்கிறதுக்கு தான் அனுப்புகிறாங்க. அந்த கொண்டு போன சஹாபி அவர் கையில் தான் அதை கொடுக்கவும் செய்கிறாரு. அப்போ காஃபிர் தொடக்கூடாதுன்னு சொன்னால் அவருக்கு தானே கடிதமே போகுது. எப்படி அதை தொடக்கூடாதுன்ற அர்த்தம் வரும் அப்படின்னு பார்க்கணும். எப்படி வருது இந்த வசனம்? எல்லா கடிதத்திலும் இந்த வாசகம் இருக்குது. எப்படின்னு கேட்டால், மின் முஹம்மது பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், கடித வாசகம். மின் முஹம்மது பின் அப்துல்லாஹி வ ரசூலிஹி, அல்லாஹ்வுடைய அடிமையும் அல்லாஹ்வுடைய தூதருமான முகமது எழுதி கொள்வது. இலா ஹெர்கல் அலீமிர் ரூம், ரோமாபுரி சக்கரவர்த்தியாகிய ஹெர்குலிஸ் மன்னர், ஹெர்குலிஸ் மன்னருக்கு எழுதி கொள்வது. ஒவ்வொரு மன்னருக்கு இப்படி எழுதினாங்க. ஒரு மன்னருக்குள்ள கடிதத்தை நான் படிக்கிறேன். சலாமுன் அலாமா நித்தபால் ஹுதா, நேர்வழி பெற்றவருக்கு அல்லாஹ்வுடைய சாந்தி உண்டாகட்டும். அம்மாபாது போட்டுட்டு இன்னி அதுவுக்க விதை ஆயத்தில் இஸ்லாம் மார்க்கத்தை நோக்கி நான் உன்னை அழைக்கிறேன். அஸ்லீம் தஸ்லம், நீ இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டால் நீ வெற்றி பெறுவாய்.
வாசலிம் யூத்திகல்லா ஹஜரக்க மர்ரத்தைனி, நீ இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டால் உனக்கு 2 மடங்கு கூலி அல்லாஹ் தருவான். தலைவனாக இருக்கிறதுனால உன்னையை பார்த்து மக்கள்லாம் வழி வருவாங்கல்ல, செய்வான். இப்போ இந்த வல்லைத்த நீ வந்து புறக்கணிச்சாயானால் மற்றவங்களுடைய பாம்பு உனக்கு சேர்ந்துடும் அப்படின்னு இவ்வளோ மட்டும் சொல்லிவிட்டு அப்புறம் குர்ஆன் வசனம், யா அஹ்லல் கிதாப், வேதமுடையவர்களே. அவர் வேதக்காரர். இந்த கடிதம் அனுப்பப்பட்டவர் வந்து கிறிஸ்தவ மார்க்கத்தில் இருந்தவர். அதனால் யா அஹ்லல் கிதாப், வேதமுடையவர்களே, தாலவ் இலா கலிமத்தின் சவாயின் பைனனா பைனக்கும், உங்களுக்கும் எங்களுக்கும் பொதுவான ஒரு கொள்கைக்கு வாருங்கள். உங்களுக்கும் பொதுவானது எங்களுக்கும் பொதுவான கொள்கைக்கு வாருங்கள். அது என்ன கொள்கை? அல்லாஹ் அபுத இல்லல்லா, அல்லாஹ்வை தவிர யாரும் வணங்க வேண்டாம். நீனும் அல்லாஹ்வை ஏற்றுக்கிட்ட, நானும் அல்லாஹ்வை ஏற்றுக்கிட்டு இருக்கிறேன். அவனை தவிர யாரும் வணங்க வேண்டாம். இது பொது. ஒலா நுஷரிக்கு பிஹி செய்யா, அவனுக்கு இதை நம்ம இணையாக்க வேண்டாம். ஒலா எத்தகித பாலுனா பாலன் அர்பாபம் எந்தூன் இல்லா, அல்லாஹ் விட்டு விட்டு நம்மளில் யாரும் ஒருத்தர் மற்றவரை கடவுளாக்க வேணாம். நீ என்னை கடவுளாக்க வேணாம், நான் உன்னை கடவுளாக்க வேணாம். நம்ம 2 பேரும் சேர்ந்து அல்லாஹ் கடவுளாக்குவோம். இதுதான் அழைப்பு. இப்படி தான் போகுது. ஃபைன் தவல்லவ், அவர்கள் புறக்கணிப்பார்களே ஆனால் இப்போ கூலு ஷஹதுபி அண்ணா முஸ்லிமோன், நாங்கள் முஸ்லீம்கள் என்று சாட்சி சொல்லுங்கள் அப்படின்னு அந்த குர்ஆன் வசனம் 64 ஆல இம்ரான் 3வது சூறாவில் 64வது வசனத்தை எழுதி இந்த வசனத்தை சொல்லி தான் அழைப்பு கொடுக்குறாங்க. வேதமுடையவர்கள் என்று குர்ஆன் அழைக்குது. அந்த வசனத்தை எழுதி கொடுக்குறாங்க. அது அவர் கைக்கு போகிறது. வாங்கி இப்போ நிறைய மன்னர்கள் மரியாதை கொடுத்தாங்க. சில பேர் கிழிச்சியும் போட்டாங்க. அது பல மன்னருக்கு அனுப்புனாங்க. அப்போ இந்த இதில் நம்ம என்ன விளங்குறோம்னு கேட்டால், முஸ்லீம் இந்த செய்தி புகாரி 7வது ஹதீஸில் 2941, 4553 இந்த ஹதீஸுகளில் எல்லாம் அவங்க எழுதின அந்த கடிதம் யார் யாருக்கெல்லாம் எழுதுனாங்கிற விவரத்தை இங்கே பார்த்துக்கிறலாம். அப்போ இந்த மாதிரி இருக்கும்போது எல்லாருக்கும் அந்த கடிதத்தை ரசூல் அனுப்பியிருக்கிறாங்க. அதில் குர்ஆன் இருந்தது என்றால் அப்போ குர்ஆனை தொடக்குறான் எப்படி? அவங்க தொடத்தான் அனுப்பியிருக்கிறாங்க. குர்ஆன் வசனத்தை எழுதித்தான் அனுப்பியிருக்கிறாங்க. அது ஒரு போயிடுச்சு. அது போக என்னென்னு கேட்டால், குர்ஆனை எடுத்துக்கிட்டிங்கன்னு சொன்னால் அது எதுக்காக அல்லாஹ் தந்திருக்கிறான் அப்படின்னு பல இடங்கள் அல்லாஹ் சொல்லி காட்டுறான். இந்த குர்ஆன் வந்து எதுக்காக தரப்பட்டிருக்கிறது என்று கேட்டால், ஹுதன் லின்னாஸ், மனித குலத்துக்கு நேர்வழி காட்டுவதற்கு இது அல்லாஹ் தந்திருக்கான். இந்த குர்ஆனை தந்தது வந்து மனித குலத்துக்கு நேர்வழி காட்டணும். மனித குலத்துக்கு நேர்வழி காட்டுறதா இருந்தால் ஒரு காஃபிர் இருக்கான், அவனை கூப்பிட்டு நீ இதை ஏற்றுக்கிட்டால் தான் உனக்கு இது தர வேண்டாம். இப்படி அவன் இதை படிச்சுட்டு தான் நேர்வழிக்கு வரணுங்கிறான்ல. மனிதனுக்கு நேர்வழி காட்டணும்னு என்ன அர்த்தம்னு கேட்டால், இதை படித்தா நீ நேர்வழிக்கு வருவேன்னு அர்த்தம். நம்ம அவன்கிட்ட போயிட்டு நீ வந்துட்டீங்கன்னா உனக்கு தருவேன்னா எப்படி? இதுதான் நேர்வழியை காட்ட போகுது. அல்ல ஹுதன் லின்னாஸுங்கிறான். மனித குலத்துக்கு இது நேர்வழி காட்டுங்கிறான். நம்ம என்ன செய்கிறோம்? நீலாம் படிக்கக்கூடாது, எப்படி நேர்வழி காட்டு? அப்போ உங்கள் சொல்லுக்க நேர்வழிக்கு வரணுமா? அவன் அல்லாஹ் சொல்கிறக்க நேர்வழிக்கு வரணுமா? உங்கள் சொல்லுக்க நேர்வழி வரணுமா? நான் சொன்னதுக்காக நேர்வழிக்கு வந்துடுவான் அவன். ஆமாம், அல்லாஹ் சொல்கிற கேட்டு நேர்வழிக்கு வரணும். அப்படின்னா அந்த குர்ஆன் ஒன்று படிக்க விடணும். படித்தா தான் என்ன செய்யணும்னு கேட்டால், குர்ஆனில் இருக்குது இந்த மாதிரி நமக்கு நேர்வழி காட்டும்னு அவன் என்ன செய்வான்? விளங்கிக்கிடுவான். குர்ஆனில் வந்து என்ன செய்யணும்? அந்த ஷஹுர் ரமதான் அல்லது உன்சில ஃபீஹில் குர்ஆன், ரமலான் மாதத்தில் குர்ஆன் அருளப்பட்டதுன்னு சொல்லும்போது அல்லாஹ் என்ன சொல்கிறான்? ஹுதன் லின்னாஸ், இது மனித குலத்துக்கு நேர்வழி காட்டும். பையினாத்தி மினல் ஹுதா வல் ஃபுர்கான், நேர்வழியை வந்து தெளிவாக வேற காட்டும் அப்படின்னு நல்லா சொல்கிறானே. மனித குலத்துக்கு நேர்வழி காட்டணும் என்றால் அந்த மனித குலத்தின் கையில் அதை கொடுக்கணுமா இல்லையா? குர்ஆனை கொடுத்தா தான் என்ன செய்யும்? அந்த மனித குலத்துக்கு நேர்வழி காட்டும். அப்போ இந்த ஒரு விஷயத்தை சிந்தித்து பார்க்காம என்ன செய்கிறாங்கன்னா, அதை வந்து கொடுக்கக்கூடாது என்று சொல்கிறாங்க. கொடுக்கக்கூடாதுன்னு சொல்வதற்கு என்ன செய்கிறாங்கன்னா, சில பலவீனமான ஹதீஸ், தூய்மையற்றவர்களை தவிர இந்த குர்ஆனை யாரும் தொடக்கூடாதுன்னு சொல்லி ஒரு ஹதீஸுகள் இருக்குது. பல நூல்கள் இருக்குது. எல்லாமே பலவீனமான ஹதீஸ். அதை விளக்குன்னு அறிவிப்பாளர் விஷயமாக போயிடும். அது விளக்கி நம்ம ஆர்டிக்கல் நிறைய போட்டிருக்கிறோம். எந்த ஒரு ஹதீஸும் சரியான ஹதீஸ் இல்லை. அதே மாதிரி உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இஸ்லாத்தை தழுவுன ஒரு ஹதீஸை பரவலாக சொல்லுவாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு என்ன செய்வார்? ரசூலுல்லாஹ் கொள்றதுக்காக வேண்டி நான் கொண்டு வரேன்னு வருவார், வாழை எடுத்துகிட்டு வருவார். அப்போ ஒருத்தர் வழிமறிச்சு, எங்கே போகிற? முகமதை கொல்ல போகிறேன். எதுக்கு கொல்ல போகிற? அவர் வந்து புது மதத்தை உண்டாக்கிட்டாரு, அதனால் கொல்ல போகிறேன். அப்படின்னா உன்னுடைய சகோதரி அவருடைய கணவர் அந்த மதத்துக்கு போயிட்டாங்களா, அதை என்ன செய்ய போகிறேன்னு கேட்பார் அவர். அப்படியான்னு சொல்லி என்ன செய்வார்? கோபமாக வாழை எடுத்துக்கிட்டு தன்னுடைய சகோதரி வீட்டுக்கு வருவார். வந்தால் உள்ளே என்ன செய்கிறாங்க? இந்த குர்ஆனுடைய வசனத்தை ஓதுகிற மாதிரி சத்தம் கேட்கும். அவர் வந்து கதவை தட்டினவுடனே என்ன செய்வாங்கன்னா, அதுக்கு ஒழிச்சு வச்சுருவாங்க. உள்ளே வந்து என்ன படிச்சுட்டு இருந்தீங்கன்னவுடனே ஒன்றும் இல்லைம்பாங்க. அப்போ நான் கடுமையாக அடித்து என்ன செய்வார்? கேட்பார். கடைசியாக சொல்லிடுவாங்க, இதான் படிச்சுட்டு இருந்தோன்னு அதை காட்டிடுவாங்க. அதை எடுக்க வருவார். தரமாட்டோம், நீ காஃபிர் நஜீஸு, நீ வந்து தொடக்கூடாது, போய் குளிச்சுட்டு வா, அப்போ தான் தருவோம்பாங்க. அவர் குளிச்சுட்டு வருவார். இந்த சம்பவத்தில் உள்ளது. வந்து கொடுப்பாங்க. தாஹாமா 20வது சூறா இருக்கும். தாஹாமா அன்சல்னா அலைக்கல் குர்ஆனில் தஷ்காங்கிற அந்த வசனம், அதை படித்தோன்னே தாரை தாரையாக கண்ணீர் விட்டு அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வார்னு எழுதி வச்சுருக்கிறாங்க. இதில் வந்து இந்த செய்தி வந்து ஆத்தென்டிக்கான செய்தி கிடையாது. இருக்குது சில செய்தி பஸாரில் இருக்குது, தாரகுத்தினில் இருக்குது, இன்னும் பல நூல்களில் இருக்கிறது. எல்லா நூல்களில் இருந்தாலும் இதுலேயும் அறிவிப்பாளர்களில்
கோளாறு இருக்கிறது, பொய் சொல்லக்கூடியவர்களை கொண்டு அறிவிக்கப்பட்ட செய்தியாக இருக்கிறதுனால அது போக என்னென்னு கேட்டால் குரானை தூய்மை இல்லாமல் தொடக்கூடாதுன்னு ரசூலுல்லாவுக்கு இது சம்மந்தம் கிடையாது. முதல் பலவீனமான செய்தி ஒன்று. இதில் அந்த அம்மா அந்த சகோதரி சொன்னாங்கன்னு வருது, போய் குளிச்சுட்டு வாண்டு. சரி, குளிச்சுட்டு வந்தால் தான் காஃபிர் தூய்மை ஆயிடுவான். உங்கள் கருத்து பிரகாரம் குளிச்சுட்டு வந்தாலும் காஃபிருங்கிறவன் இஸ்லாத்துக்கு வந்தால் தானே தூய்மையாகும். உமர் குளிச்சுட்டு வந்தோன்னே தூய்மையாயிருவான்னு அப்போ காஃபிருக்கு தான் நீ குரான் மறுபடியும் கொடுக்குறிய. அப்போ இவங்க சொல்கிறது அந்த வாதம் அவங்களுக்கு என்னவாக இருக்குது, மாற்றமாக இருக்குது. இது போக என்னென்ன பொதுவாக நம்ம சிந்திக்க வேண்டிய என்னென்னு கேட்டால், குரானில் வந்து எது இபாதத், குரானில் வந்து 4 வகை இருக்குது. குரானில் வந்து நீங்கள் அச்சடித்து வச்சுக்கிட்டீங்க, அதுவும் குரான் தான். ஒரு 10 குரான் வீட்டில் காசு கொடுத்து வாங்கி வச்சுக்கிட்டீங்க. 10 குரானில் எத்தனை வசனம் இருக்குது? 6000 வசனம் வச்சு பார்த்தீங்கன்னா 60000 வசனம் உங்கள் வீட்டில் இருக்குது. ஆனால் 60000 வசனம் எழுத்துக்கு 10 நன்மை கிடைக்குமா? டெய்லி கிடைக்காது. குரானே நீங்கள் காசு கொடுத்து வாங்கலை, சும்மா குரான் இல்லாமல் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் ஓதுறீங்க. இப்போ உங்களுக்கு என்ன செஞ்சிடறேன், அல்ஹம்துக்கு 50 நன்மை கிடைச்சிடும். 5 எழுத்து இருக்குது, 5 10 50 நன்மை கிடைச்சிடும். லில்லாஹிக்கு என்ன செஞ்சிடறேன், அதில் ஒரு 50 நன்மை கிடைச்சிடும். அப்போ நீங்கள் ஒரு எழுத்துக்கு 10 நன்மை என்பது எது கிடைக்கும்? ஓதுவதற்கு தான் கிடைக்கும். அப்போ இபாதத்து என்பது ஓதுவது தான், தொடுவது இபாதத்து கிடையாது. தொடுவது வந்து அந்த ஓதுவதற்கு பயன்படக்கூடியது, அவ்வளவுதான். அப்போ குரானை தொடுவதோ குரானை வாங்கி வைத்துக் கொள்வதோ, இவர் எவ்வளோ குரான் வச்சுருக்காரு, இவ்வளோ குரானுக்கு ஒரு எழுத்துக்கு நன்மைன்னு அப்படி. அப்போ பணக்காரர்கள்லாம் வீட்டில் ஒரு 1000 குரானை வாங்கி வச்சாங்கன்னா எங்கே போகிறது நன்மை? ஒரு எழுத்துக்கு 10 நன்மைன்னா எங்கே போயிடுவா? அப்படியா? அப்போ எழுத்துக்கா நன்மை? அப்போ இபாதத்து என்பது எது? ஓதுதல் இபாதத்து. இதில் ஒரு விஷயம் என்னென்னு கேட்டால், எல்லா மதுஹபு மதுஹபுலாம் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், ஒழு இல்லாமல் குரானை தொடக்கூடாதுன்ட்டாங்க. சரி, ஒழு இல்லாமல் குரானை ஓதலாமான்னு கேட்டால் ஓதலாங்கிறாங்க. எல்லா மதுஹபுலையும் ஒருத்தனும் ஒழு இல்லை, அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் ஓதலாமா? ஓதலாம். அந்த பேப்பர் எழுதிருக்கு தொடலாமல் தொடக்கூடாதுங்கிறாங்க. எது வணக்கம்? அதான் ஓதுறதுக்கு ஒழு தேவையில்லையா? ஓதுறதுக்கு உங்களுக்கு மனப்பாடமாக குரான் இருக்குமே, ஏன்னா மனப்பாடமாக குல்ஹுவல் ஆகுதுன்னு என்ன செய்யலாம், மொத்த குரானை நீ ஓதலாம். ஓதினால் எழுத்துக்கு 10 நன்மை கிடைக்கும், ஓதுவதற்கு தடை இல்லைன்றாங்க. ஓதுவதற்கு அல்லாஹ்வுடைய வேதத்தை ஓதுவதற்கு தடை இல்லை என்று சொல்கிறீர்கள் மதுஹபுகளில், ஆனால் தொடுவதற்கு தடை என்று சொல்கிறீர்கள். தொடுவது ரசூலுல்லாஹ் காலத்தில் இல்லை, தொடக்கூடிய வகையில் யார்ட்டையும் குரான் இருக்கவும் இல்லை. அந்த எழுதக்கூடியவர்கள் 5-6 பேர் எழுதி வச்சுருந்தாங்க, வகி எழுதக்கூடியவங்க 10-25 சஹாபாக்கள் எழுதி வச்சுருப்பாங்க. மற்ற யார்ட்டையும் குரான்லாம் கிடையாது, அவங்களாம் ஓதித்தான் இருந்தாங்க. அப்போ ஓதக்கூடியவர்கள் வந்து என்ன செய்யலை, வந்து ஓதுவதற்கு வந்து தடை இல்லை, தொடுவதற்கு தான் தடைன்னு மதுஹபுல எல்லா மதுஹபும் கேளுங்க. அஜத் மாட்ட கேளுங்க, மனப்பாடமாக ஓதலாமான்னு கேளுங்க. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் என்று குளிப்பு கடமையாக உள்ள ஒருத்தன் ஓதலாமா? ஓதலாமே. ஒழு இல்லாமல் ஓதலாமா? ஓதலாமே. அப்போ என்ன செய்யக்கூடாது? அது எழுதுனா தொடக்கூடாது. எழுதுனது பின்னாடி நீங்கள் செஞ்சுக்கிட்டது இல்லைப்பா. இது அன்றைக்கு இது மைய கொண்டு எழுதுனாங்க. அந்த இன்னும் சொல்ல போனால் அந்த எழுத்தா இப்போ இருக்குது, ரசூலுல்லாஹ் காலத்தில் உள்ள எழுத்து இருக்குது, அந்த எழுத்தா நீங்கள் வச்சுக்கிற குரானில் இருக்குது. அவங்க காலத்து எழுத்தில் வந்து எழுத்துகளுக்கு புள்ளியே இருக்காது. நீங்கள் வச்சுக்கிற எழுத்துல என்ன இருக்குது, பேக்கி 1 புள்ளி, தேக்கி 2 புள்ளின்ட்டு புள்ளி போட்டு எழுதுறீங்கல்ல, இந்த புள்ளிலாம் அந்த காலத்தில் கிடையாது, ரசூலுல்லாஹ் காலத்தில் உள்ள குரானும் கிடையாது. நீங்கள் வச்சுக்கிற குரானுக்கு ஜேரு ஜபர் எல்லாம் போட்டிருக்கிறீங்க. அந்த காலத்தில் ரசூலுல்லாஹ் காலத்தில் உள்ள எழுத்துக்கு என்ன கிடையாது, குறியீட ஒன்றுமே இருக்காது. ஆ இ ஊன்லாம் வாசிக்க முடியாது, அது நம்மளால் ஊகிச்சு தான் வாசிக்க முடியுமே தவிர அதுக்கு வந்து குறியீடுகள் கிடையாது, புள்ளிகள் கிடையாது. அப்போ அந்த மாதிரி இருக்கக்கூடிய நேரத்தில் வந்து அந்த எழுத்துக்கே சம்பந்தமில்லை நம்ம வச்சுக்கிறது, விளங்குதா? அப்போ இது வந்து ஆனால் என்ன செய்கிறோம், அவன் அந்த எழுத்தை வந்து அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வாசிப்பான், நம்ம இந்த எழுத்து அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வாசிப்போம். ஓசை தான் முக்கியம், அந்த எழுத்துக்கு இந்த எழுத்துக்கு சம்மந்தம் இல்லை. நிறைய மாறிடுச்சு குரான், சும்மா ஒரு புள்ளி கூட மாறலம்பாங்க. புள்ளி கூட மாறலைங்கிற சும்மா சொல்கிறது, புள்ளி மாறி இருக்குது, எழுத்து மாறி இருக்குது, எல்லாம் மாறிவிட்டது. எது மாறல? வஹீல எப்படி வந்துச்சு அது மாறல. எப்படி வந்துச்சு? அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் தானே ஜிப்ரீல் சொன்னார், அதன்படி தான் அவன் எழுத்தை அவன் வாசிப்பான். நீங்கள் எழுதுன இந்த எழுத்தை நீங்கள் எப்படி தான் வாசிப்பீங்க. நீங்கள் வேறு மாதிரி எழுத்துக்கள் மாறிவிட்டாலும் கூட எப்படி வாசிப்பீங்க? அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வாசிப்பீங்க. ஆனால் அவன் எழுத்து உங்களுக்கு வாசிக்க தெரியாது. அவனை வாசிக்க விட்டான், ஒரு 1000 வருஷத்துக்கு முன்னாடி உள்ளவனை வாசிக்க விட்டோம்னா அவன் என்ன செய்வான், அவன் எழுத்தை வச்சுக்கிட்டு அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்மா. அப்போ இந்த அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் இந்த ஓசையை கொண்டு வருதில்ல, அதனால தான் அந்த குரான் சொல்கிறமே தவிர அது வந்து ஃபார்மாலிட்டி குரான் தான். குரான் நஜ குரான் என்பது இதுதான், உள்ளத்தில் மனப்பாடம் பண்ணி வைத்துக்கொண்டு வாயில் ஓதுறம் இல்லை இல்லையா, அதான் அல்லாஹ்வுடன் வந்த குரான். ஓதித்தான் காட்டினார் ஜிப்ரீல், ஓதத்தான் செஞ்சார். ரசூலுல்லாஹ் உள்ளத்தில் மனப்பாடம் பண்ணி கொண்டார்கள். அப்போ நீங்கள் ஓதுவதற்கு வந்து ஒழு தேவையில்லை, தொடுவதற்கு ஒழு தேவைன்னு இங்கேருந்து எடுத்தீங்க, இங்கேருந்து எடுத்தாங்க. எதை? லாய மசூ இல்லைன்னு முத்தாகரும், தூய்மையானவர்களை யார் தொடக்கூடாதுன்னு ஓதக்கூடாதுன்னு சொல்லலை.
தூய்மையானவர்களை தவிர யாரும் தொட மாட்டார்கள்னு எடுத்துக்கொண்டு இதை வைத்துக்கொண்டு என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் இந்த வார்த்தைகளை அவங்க சொல்கிறாங்க. அப்போ இது ஒரு அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம். அப்போ குரானை வந்து யாரும் தொடலாம். எல்லா மாந்தர்களுக்கு வந்து அந்த குரானை எல்லாம் தந்திருக்கிறான். அனைத்து மாந்தர்களும் நேர்வழி பெறுவதற்கு தான் இந்த குரானை எல்லாம் தந்திருக்கிறான். இந்த ஒரு விஷயத்தை விளங்கி கொள்ளணும்.